இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னா பாவைக்காய் பிட்ல குழம்பு. அதுக்கு பாவைக்காய் பிட்ல குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் வறுத்துட்டுருக்கேன், 2-3 கருவேப்பிலை இலை போட்டு. அப்புறம் முழு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா ஒரு 5 வச்சுட்டுருக்கேன். பச்சரிசி கொஞ்சம் 1 ஸ்பூன். இந்த பக்கம் கோவைக்காய் பொரியலுக்கு அலம்பி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இன்றைக்கி பாவைக்காய் பிட்ல குழம்பும் கோவைக்காய் பொரியலும் தான் சமையல். நான் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ. பாவைக்காய் கொஞ்சம் வதக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டேன், ஏன்னா அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்க. அப்புறம் நல்லா வதக்கிட்டு புளித்தண்ணி கரைச்சி விட்டு மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் போட்டிருக்கேன். கொதிச்சுட்டுருக்கு. இந்த பக்கம் பருப்பு வந்து பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த பக்கம் நான் சொன்ன சாமானமெல்லாம் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இனிமேல்